மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைத்து மாணவர்களுக்கும் காலை வணக்கங்கள். நாங்கள் தரம் 11 என்ற சார்பெழுத்து வகைப்பாட்டில் அவதானித்துக் கொண்டு வருகின்றோம். அந்த சார்பெழுத்து வகைப்பாடில் கடைசியாக நான் குற்றிய லுகரம் என்றதை பற்றிய ஒரு சின்ன ஒரு அறிமுக விடயம் இறுதி வகுப்பில் சொன்ன நான் நினைக்கின்றேன். குற்றிய லுகரம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயத்தை பற்றிய ஒரு அறிமுக ரீதியான ஒரு விடயம் இறுதி வகுப்பில் சொன்னப்பட்டதாக எனக்கு ஞாபகத்தில் இருக்கின்றது. அவை குற்றிய லுகரத்தில் முதலாவது தெரிஞ்சிருக்க வேணும். உகரம் தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்தொலிக்கும் அண்டால். உகரம் தனக்குரிய மாத்திரையில் இருந்து குறைந்தொலிக்கும் அண்டால். உகரமானது தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்தொலிக்குமாயின். உகரமானது தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்தொலிக்குமாயின் அதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் குற்றிய லுகரம் என்று நாங்கள் சொல்வோம். உகரமானது தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்தொலிக்குமாயின் அதை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் என்றால் குற்றிய லுகரம் என்று சொல்லுவோம். அதாவது குற்றிய லுகரம். உகரமானது இறுதி வகுப்பில் விளங்கப்படுத்தப்பட்டது. உகரமானது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்தொலிக்குமாயின் அதை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் என்றால் குற்றிய லுகரம் என்று சொல்லுவோம். தனி குற்றெழுத்து அல்லாத வல்லின மேய்களின் மீது தனிக்குற்றெழுத்து அல்லாத வல்லின மேய்களின் மீது உகரம் ஏறி வருகின்ற பொழுது தனிக்குற்றெழுத்து அல்லாத வல்லின மேய்களின் மீது உகரம் ஏறி வருகின்ற பொழுது என்னவாக கருதப்படும் என்றால் அங்கே அது குற்றிய லுகரமாக கருதப்படும். உகரமானது தனிக்குற்றெழுத்து அல்லாத வல்லின மேய்களின் மீது உகரம் ஏறி வருகின்ற பொழுது அல்லது சேர்ந்து வருகின்ற பொழுது அங்கே என்ன செய்யுமெண்டா உகரம் தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது. அவ்வாறு குறைந்தொலிக்கின்ற அந்த உகரத்தை நாங்கள் என்னென்று தமிழில் சொல்லுவோம்டா குற்றிய லுகரம் என்று சொல்லுவோம். அதில் அண்டே சொன்னால் இக்கன்னா, அடுத்தது இச்சன்னா, அடுத்தது இட்டன்னா, அடுத்தது உப்பன்னா, அடுத்தது இத்தன்னா, உப்பன்னா, இட்டன்னா. இந்த 6 எழுத்தோடையும் நாங்கள் என்னத்தை சேர்க்கணுமெண்டா உகரத்தை சேர்க்க வேண்டும். இந்த 6 எழுத்தோட நாங்கள் உகரத்தை என்ன செய்யணுமெண்டா சேர்த்து கொள்ள வேண்டும். இப்படி சேர்க்கின்ற பொழுது பக்கத்தில் ஒரு எழுத்து வரும். கூனா, சூனா, அடுத்தது டூனா, அடுத்தது தூனா, அடுத்தது பூனா, அடுத்தது ரூனா. இந்த 6 எழுத்துக்களில் ஒரு எழுத்து குற்றிய லுகரத்தின் இறுதியில் வர வேண்டும். இதை சொல்கிறது ஈற்றெழுத்தாண்டு நாங்கள் சொல்லுவோம். இதை சொல்கிறது என்னன்னு சொல்கிறோன்னா தமிழில் ஈற்றெழுத்து அண்டு நாங்கள் சொல்லுவோம். ஈற்றெழுத்து இந்த 1, 2, 3, 4, 5, 6 இந்த 6 எழுத்தில் ஒரு எழுத்து என்ன செய்வோம்டா குற்றிய லுகரத்தின் ஈற்றெழுத்தண்டா அதனுடைய அர்த்தம் என்னண்டா இறுதி எழுத்து. ஈற்றெழுத்தண்டா அதனுடைய அர்த்தம் என்னவா இருக்கும் என்றால் இறுதி எழுத்தாக வரும். இது இல்லையண்டா இந்த 6 எழுத்தில் ஒரு எழுத்து வரவில்லை என்றால் அதை தமிழில் நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் முற்றிய லுகரம் என்று நாங்கள் சொல்லுவோம். அது மேல் வகுப்பில் நாங்கள் படிப்போம். இந்த 6 எழுத்தில் ஒரு எழுத்து குற்றிய லுகரத்தின் இறுதியில் இருக்க வேணும். அப்படி இது வரையில்லை என்றால் அதை நாங்கள் தமிழில் என்னென்னு சொல்லுவோம் என்றால் முற்றிய லுகரம் என்ற ஒரு வகைப்பாட்டுக்குள்ள அதை நாங்கள் உள்ளடக்குவோம். முற்றிய லுகரம் என்ற வகைப்பாட்டுக்குள்ள அது வந்து இருக்கும். உதாரணத்தை பாருங்க சொல்கிறேன். கூனா வாரதுக்கு பாக்கு என்று நான் சொல்கிறேன். பாக்கு பாக்கு என்று சொல்கிறேன். அதில் கூனா வருகிறது.
அதே மாதிரி அடுத்தது சொல்கிறேன். ஆனா இச்சன்னா சூனா அச்சு கண்டு சொல்கிறேன், அதில் சூனா வருகுது. அதே மாதிரி பாட்டு கண்டு சொல்லுறேன், அதில் டூனா வருகுது. அதே மாதிரி 10 கண்டு சொல்லுறேன், அதில் தூனா வருகுது. அதே மாதிரி உப்பு கண்டு சொல்கிறேன், ஊனா உப்பன்னா பூனா உப்பு கண்டு சொல்கிறேன், அதில் பூனா வருகுது. அதே மாதிரி கன்று கண்டு சொல்லிக்க கானா 2 சுழி இன்னன்னா ரூனா கன்று என்பதில் ரூனா வருகுது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்திலையுமே ஈற்றெழுத்து ஈற்றெழுத்தின் அதாவது ஈற்றெழுத்து அந்த குசுடு துபுரு என்று சொல்லப்படுகின்ற விகுதியில் ஒன்றாக அமைந்திருக்கிறது. இது எல்லாமே நான் தந்தது எல்லாமே என்னவா இருக்கண்டா குற்றிய லுகர சொற்களாகவே காணப்படுகிறது. பாக்கு என்பதொரு குற்றியலுகரம், அச்சு என்பதொரு குற்றியலுகரம், பாட்டு என்பதொரு குற்றியலுகரம், 10 என்பதொரு குற்றியலுகரம், உப்பு என்பதொரு குற்றியலுகரம், கன்று என்பதும் ஒரு குற்றியலுகரம். இது ஈற்றெழுத்தாக இருக்கும். இந்த ஈற்றெழுத்தின் என்ன எழுத்தை பார்க்கணும்டா அயல் எழுத்தை பார்க்கணும். ஈற்றெழுத்தின் என்ன எழுத்தண்டா அயல் எழுத்து. அயல் எழுத்தண்டா பக்கத்து எழுத்து. ஈற்றெழுத்தின் அயல் எழுத்தின் அடிப்படையில் ஈற்றெழுத்தின் அயல் எழுத்தின் அடிப்படையண்டா அயல் எழுத்தண்டா அதுக்கு பக்கத்தில் வார எழுத்து. அயல் எழுத்தண்டா விளங்கி படிக்கணும் பிள்ளைகள். அதுக்கு பக்கத்தில் வார எழுத்து. ஈற்றெழுத்தின் அயல் எழுத்தண்டால் பக்கத்தில் வார எழுத்து. அந்த எழுத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் குற்றியலுகரத்தை 6 வகைப்படுத்த முடியும். ஈற்றெழுத்தின் அயல் எழுத்தின் அடிப்படையில் குற்றியலுகரத்தை நாங்கள் எத்தனை வகைப்படுத்த முடியும் என்றால் 6 பிரதான வகைப்படுத்தி கொள்ள முடியும். ஒன்று இருக்குது வன் தொடர் குற்றியலுகரம், 2வது மென் தொடர் குற்றியலுகரம், 3வது இடைத்தொடர் குற்றியலுகரம். வன் தொடர் குற்றியலுகரம், மென் தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம், ஆயுதத்தொடர் குற்றியலுகரம், நெடில் தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம். ஒன்று வன் தொடர் குற்றியலுகரம், மென் தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம், ஆயுதத்தொடர் குற்றியலுகரம், நெடில் தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம். இவ்வாறு என்ன செய்யறண்டா குற்றியலுகரத்தை நாங்கள் 6 வகைப்படுத்தலாம். என்னென்றால் ஈற்றெழுத்தின் அயல் எழுத்தின் அடிப்படை என்றால் பக்கத்தில் வார எழுத்தை அடிப்படையாக கொண்டு குற்றியலுகரத்தை பிரதானமாக 6 வகைப்படுத்த முடியும். வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம், ஆயுதத்தொடர் குற்றியலுகரம், நெடில் தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம். இனி சின்னொரு தலையங்கம் போடுங்கோ. குற்றியலுகரத்தின் வகைகள். குற்றியலுகரத்தின் வகைகள். குற்றியலுகரத்தின் வகைகள். குற்றியலுகரத்தின் வகைகள். குற்றியலுகரத்தின் வகைகள் ஒன்று ஈற்றெழுத்தின் அயல் எழுத்தின் அடிப்படையில் குற்றியலுகரத்தை 6 வகைப்படுத்தலாம். 1, 2, 3, 4, 5, 6 வகைப்படுத்தலாம். ஒன்று இருக்குது வன்தொடர் குற்றியலுகரம். ஒன்று சொல்லப்படுகிறது வன்தொடர் குற்றியலுகரம். 2வது மென்தொடர் குற்றியலுகரம். 2வது குற்றியலுகரம் மென்தொடர் குற்றியலுகரம். அடுத்தது இருக்குது இடைத்தொடர் குற்றியலுகரம். அடுத்த வகைப்பாடு இருக்குது இடைத்தொடர் குற்றியலுகரம். அடுத்தது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். அடுத்தது ஒன்று இருக்குது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். அடுத்த வகைப்பாடு ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். அடுத்தது இருக்குது நெடில் தொடர் குற்றியலுகரம்.
அடுத்தது ஒன்று இருக்குது நெடில் தொடர் குற்றிய லுகரம். அடுத்தது இருக்குது உயிர் தொடர் குற்றிய லுகரம். உயிர் தொடர் குற்றிய லுகரம் இதுவளவும் குற்றியலுகரத்தின் என்னவா இருக்கும் என்றால் வகைப்பாடாக இருக்கும். ஒன்று வெண்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம், ஆயுத குற்றியலுகரம், நடுத்தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம் இவ்வளோ வகையும் இருக்குது. அப்போ இங்கே வெண்தொடர் குற்றியலுகரம் என்றா என்னென்றால் வெண்தொடர் குற்றியலுகரம் என்றா என்னென்றால் ஈற்றெழுத்தின் அயல் எழுத்து இக்கன்னா இச்சன்னா இட்டன்னா இத்தன்னா உப்பன்னா இட்டன்னா இந்த வல்லின எழுத்துக்களில் ஒன்றாக இருக்குமென்றால் ஈற்றெழுத்தின் அயல் எழுத்து வல்லின எழுத்துக்களில் ஒன்றாக இருக்குமென்றால் அதை சொல்கிறது வெண்தொடர் குற்றியலுகரம். சொல்கிற அர்த்தத்தை விளங்கணும். ஈற்றெழுத்தின் அயல் எழுத்து வல்லின எழுத்தாக இருக்குமெண்டா வெண்தொடர் குற்றியலுகரம். ஈற்றெழுத்தின் அயல் எழுத்து மெல்லின எழுத்தாக இருக்குமெண்டா அது மென்தொடர் குற்றியலுகரம். மெல்லின எழுத்தண்டா என்னண்டா ஒன்று இஞ்சன்னா இங்கன்னா இஞ்சன்னா இண்ணன்னா பிறகு இந்தன்னா பிறகு உம்மன்னா பிறகு இன்னன்னா இந்த 6 எழுத்துக்களில் ஒன்றாக இருக்குமென்றால் அது மென்தொடர் குற்றியலுகரம். அடுத்தது ஞாபகப்படுத்துங்கள் பிள்ளைகள். 1 2 3 4 5 ஜரள வரளவில் இருக்குமென்றால் ஜரள வளளவில் இருக்குமென்றால் அது இடைத்தொடர் குற்றியலுகரம். வெண்தொடர் குற்றியலுகரம்ண்டா கசட தவறவில் இருக்கும். இக்கன்னா இச்சன்னா இட்டன்னா இத்தன்னா உப்பன்னா இத்தன்னால ஒன்று இருந்தால் வெண்தொடர். அடுத்த ஞானன நமனவில் வருமெண்டா மென்தொடர். ஜரள வரளவில் வருமெண்டா அதை சொல்கிறது இடைத்தொடர் குற்றியலுகரம். ஆயுதெழுத்து ஈற்றெழுத்தின் அயலெழுத்து ஆயுதெழுத்து அகேனமாக இருக்குமென்றால் அது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். வடிவா விளங்க வேணும். அடுத்தது பிள்ளைகள் நெடில்தொடர் குற்றியலுகரம் என்றா என்னடா பிள்ளைகள்? இந்த ஆவன்னா இந்த ஈயன்னா இந்த ஊவன்னா ஏன்னா அடுத்தது ஐயன்னா அடுத்தது ஓவன்னா அடுத்தது ஔவன்னா என்ற எழுத்துக்களில் இருக்குமென்றால் அதை சொல்றது நெடில் தொடர் குற்றியலுகரம். உயிர் தொடர் குற்றியலுகரம் என்றால் ஆனா ஈனா அடுத்தது ஊனா அடுத்தது ஏனா அடுத்தது ஓனா இதுகளில் இருக்குமென்றால் இதை சொல்றது உயிர் தொடர் குற்றியலுகரம். சொல்ற அர்த்தத்தை விளங்கும். வல்லின் எழுத்து ஈற்றெழுத்தின் அயல் எழுத்து வல்லின் எழுத்தாக இருக்குமெண்டா வெண்தொடர் குற்றியலுகரம். ஈற்றெழுத்தின் அயல் எழுத்து மெல்லின் எழுத்தாக இருக்குமெண்டா மென்தொடர் குற்றியலுகரம். ஈற்றெழுத்தினுடைய அயல் எழுத்து இடையின எழுத்தாக இருக்குமெண்டா இடைத்தொடர் குற்றியலுகரம். இந்த மூன்றையும் இலகுவாக நீங்கள் இனங்காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏனெண்டா பிள்ளைகள் இது எழுத்துக்கு மேலே குத்து வருமென்றால் அது மெய்யெழுத்தின் வகைப்பாட்டுக்குள்ள இருக்கும் என்பதை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஈற்றெழுத்தின் அயலெழுத்து ஆயுத எழுத்தாக இருக்குமென்றால் அது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம் என்று சொல்லப்படும். ஈற்றெழுத்தின் அயலெழுத்து நெடில் எழுத்தாக அல்லது நெட்டெழுத்தாக இருக்குமென்றால் நெடில் தொடர் குற்றியலுகரம். ஈற்றெழுத்தின் அயலெழுத்து உயிரெழுத்தாக அமைந்திருக்குமாயின் அதை சொல்வது உயிர் தொடர் குற்றியலுகரம் என்று நாங்கள் அதை வகைப்பாட்டுக்குள்ள வகைப்படுத்த முடியும். எவ்வளவு முக்கியமான ஒரு விடயம். தரம் 11 வார இலக்கண பகுதிகளில் பகுதி 1க்குள்ள வார பிரதானமான விடயம்தான் இந்த விடயம். அதாவது குற்றியலுகரத்தின் வகை என்ன மாதிரி என்றால் ஈற்றெழுத்தினுடைய அயல் எழுத்தின் அடிப்படையில் குற்றியலுகரத்தை பின்வருமாறு 6 வகைப்படுத்தலாம்.
உண்டு வன்தொடர் குற்றியலுகரமண்டா ஈற்றெழுத்தின் அயலெழுத்து வல்லின எழுத்தாக இருக்குமெண்டா வன்தொடர். ஈற்றெழுத்தின் அயலெழுத்து மெல்லின எழுத்தாக இருக்குமெண்டா மென்தொடர். ஈற்றெழுத்தின் அயலெழுத்து இடையின எழுத்தாக இருக்குமெண்டா இடைத்தொடர். ஈற்றெழுத்தின் அயலெழுத்து ஆயுத எழுத்தாக இருக்குமெண்டா ஆயுதத்தொடர். ஈற்றெழுத்தின் அயலெழுத்து நெடில் எழுத்தாக இருக்குமெண்டா நெடில் தொடர் குற்றியலுகரம். ஈற்றெழுத்தின் அயலெழுத்து உயிரெழுத்துல குறில் எழுத்தாக அமைந்திருக்குமாய் அதை சொல்றது உயிர் தொடர் குற்றிய லுகரம் என்று நாங்கள் வகைப்பாட்டுக்குள்ள குறிப்பிட முடியும். அப்போ எழுதி கொள்ளுங்கள். குற்றிய லுகரத்தின் வகைகள் என்று தலையங்கம் எழுதுங்கள். ஈற்றெழுத்தின் அயல் எழுத்தின் அடிப்படையில் ஈற்றெழுத்தின் அயல் எழுத்தின் அடிப்படையில் ஈற்றெழுத்தின் அயல் எழுத்தின் அடிப்படையில் குற்றிய லுகரத்தை பின்வருமாறு வகைப்படுத்த முடியும். குற்றிய லுகரத்தை பின்வருமாறு வகைப்படுத்த முடியும். அவை பின்வருமாறு. ஒன்று வன்தொடர் குற்றிய லுகரம். இரண்டாவது மென்தொடர் குற்றிய லுகரம். மூன்றாவது இடைத்தொடர் குற்றிய லுகரம். அடுத்தது ஆயுதத்தொடர் குற்றிய லுகரம். அடுத்தது நெடில் தொடர் குற்றிய லுகரம். அடுத்தது உயிர் தொடர் குற்றிய லுகரம். சின்னொரு தலையங்கம் போடுங்கோ. வன்தொடர் குற்றிய லுகரம். சின்னொரு உபதலையங்கம். ஈற்றெழுத்தின் அயலெழுத்து வல்லின எழுத்தாக அமைந்திருக்குமாய். அது வன்தொடர் குற்றிய லுகரம் எனப்படும். ஈற்றெழுத்தின் அயலெழுத்து வல்லின எழுத்தாக அமைந்திருக்குமாய் அது வன்தொடர் குற்றிய லுகரம் எனப்படும். ஈற்றெழுத்தின் அயலெழுத்து வல்லின எழுத்தாக அமைந்திருக்குமாய் அது வன்தொடர் குற்றிய லுகரம் என அழைக்கப்படும். ஈற்றெழுத்தின் அயலெழுத்து வல்லின எழுத்தாக இருக்குமாயின் அதை சொல்வது வன்தொடர் குற்றிய லுகரம் என அழைக்கப்படும். ஈற்றெழுத்தின் அயலெழுத்து வல்லின எழுத்தாக இருக்குமாயின் அதை அழைப்பது வன்தொடர் குற்றிய லுகரம். அதை பார்த்தீங்களா வன்லுக்குள்ளாண்டா இந்த 6 எழுத்துல இருக்கும். உக்கன்னா, இச்சன்னா, அடுத்தது இட்டன்னா, அடுத்தது உப்பன்னா, இத்தன்னா, அடுத்தது உப்பன்னா, அடுத்தது இட்டன்னா. இந்த 6 எழுத்தையும் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். வல்லின எழுத்தென்றால் இந்த 6 எழுத்தும் உங்களோட மனதில் ஞாபகமாக இருக்க வேண்டும். உக்கன்னா வாரதுக்கு சொல்கிறேன்னு பாருங்க. உக்கன்னா ஈற்றெழுத்தின் அயலெழுத்து உக்கன்னாவாக இருக்கும். பாக்கு கண்டு நாங்கள் சொல்லுகிற போது பிள்ளைகள் கூனா வருகிறது. கூனாக்கு முன்னால் வார உக்கன்னா வல்லின எழுத்து. பாக்கு வன்தொடர் குற்றிய லுகரம். அடுத்தது பார்த்தீங்களா அச்சு கண்டு சொன்னால் ஆனா, இச்சன்னா, சூனா. சூனா வருகிறது. சூனாக்கு முன்னால் இச்சன்னா பார்த்தீங்களா வன்தொடர் குற்றிய லுகரம். அடுத்தது பட்டு பானா, இட்டன்னா, டூனா. டூனா வருகிறது. டூனாக்கு முன்னால் இட்டன்னா பார்த்தீங்களா வன்தொடர் குற்றிய லுகரம். அடுத்தது பத்து பானா, இத்தன்னா, தூனா. தூனா வருகிறது. தூனாக்கு முன்னால் இத்தன்னா பார்த்தீங்களா வல்லின எழுத்து வன்தொடர். அடுத்தது உப்பு ஊனா, உப்பன்னா, பூனா. பூனா வருகிறது. பூனாக்கு முன்னால் உப்பன்னா வன்தொடர் குற்றிய லுகரம். அடுத்தது பற்று பானா, இட்டன்னா, சூனா. சூனா வருகிறது. சூனாக்கு முன்னால் இட்டன்னா வருகிறது வல்லின எழுத்து.
அப்போ பாக்கு, அச்சு, பட்டு, பத்து, உப்பு, பற்று இவ்வளவுமே என்னவா இருக்கும்டா வன்தொடர் குற்றியலுகரமாக அமைந்திருக்கும். உதாரணம் ஒன்று போட்டு எழுதுங்க. பாக்கு, அடுத்தது அச்சு, அடுத்தது பட்டு, அடுத்தது பத்து, அடுத்தது உப்பு, அடுத்தது பற்று. இனி சின்னொரு தலையங்கம் போடுங்கோ. மென்தொடர் குற்றியலுகரம். மென்தொடர் குற்றியலுகரம். மென்தொடர் குற்றியலுகரம். மென்தொடர் குற்றியலுகரம். எழுதுங்க. ஈற்றெழுத்தின் அயல் எழுத்து. ஈற்றெழுத்தின் அயல் எழுத்து மெல்லின எழுத்தாக அமைந்திருக்குமாய். ஈற்றெழுத்தின் அயல் எழுத்து மெல்லின எழுத்தாக அமைந்திருக்குமாய். ஈற்றெழுத்தின் அயல் எழுத்து மெல்லின எழுத்தாக அமைந்திருக்குமாய். அது மென்தொடர் குற்றியலுகரம் எனப்படும். ஈற்றெழுத்தின் அயல் எழுத்து மெல்லின எழுத்தாக அமைந்திருக்குமாய் அது மென்தொடர் குற்றியலுகரம் எனப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா மெல்லின எழுத்தண்டா இங்கன்னா வரும், அடுத்தது இஞ்சன்னா வரும், மூன்று சுழி இண்ணன்னா, அடுத்தது இந்தன்னா, அடுத்தது உம்மன்னா, அடுத்தது இன்னன்னா. இந்த 6 எழுத்துக்களில் ஒரு எழுத்து இருக்குமென்றால் அதை சொல்லுவோம் மென்தொடர் குற்றியலுகரம். உதாரணத்துக்கு பாருங்கோ. இங்கு அண்டு சொல்கிறேன். ஈனா, இங்கன்னா, கூனா. கூனா வந்துட்டு கூனாக்கு முன்னால் இங்கன்னா பார்த்தீங்களென்றால் அது மென்தொடர் குற்றியலுகரம். அடுத்தது பஞ்சு கண்டு சொல்கிறோம். பானா, இஞ்சன்னா, சூனா. சூனாக்கு முன்னால் இஞ்சன்னா இருக்குது, மென்தொடர் குற்றியலுகரம். அடுத்தது கண்டு கண்டு சொல்கிறோம். கானா, மூன்று சுழி என்னன்னா, டூனா. டூனாக்கு முன்னால் இன்னன்னா வருது, கண்டு. அடுத்தது பந்து கண்டு சொல்கிறோம். பானா, இந்தன்னா, தூணா. தூணா வருகுது, தூணாக்கு முன்னால் இந்தன்னா வருது, மென்தொடர் குற்றியலுகரம். அடுத்தது அம்பு. ஆனா, உம்மன்னா, பூனா. அம்பு, உம்மன்னா வருது. அடுத்தது பார்த்தீங்களா கன்று. கானா, 2 சுழி இன்னன்னா, ரூனா. ரூனாக்கு முன்னால் வருகுது, இது. இதை சொல்கிறது மென்தொடர் குற்றியலுகரம். ஈற்றெழுத்தின் அயல் எழுத்து மெல்லின எழுத்தாக இருக்குமெண்டா அதை சொல்கிறது மென்தொடர் குற்றியலுகரம். வன்தொடர் குற்றியலுகரம் விளங்கப்படுத்தப்பட்டிருக்குது, மென்தொடர் குற்றியலுகரம் விளங்கப்பட்டிருக்குது. அடுத்த வகுப்பு இடைத்தொடர் குற்றியலுகரம், ஆயுதத்தொடர் குற்றியலுகரம், நெடில்தொடர் குற்றியலுகரம், அடுத்தது உயிர்த்தொடர் குற்றியலுகரம் என்பன விளங்கப்படுத்தப்படும். இன்றைக்கு இவ்வளா பகுதியுடனும் இந்த வகுப்பினை நிவர்த்தி செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.